ஹாய் எவ்ரிவன். நான் வந்து இந்து எடிட்டர்ஸ் வந்து தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது நிறைய கவர்மெண்ட் எக்ஸாம்ஸுக்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சேம் டைம் கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சுக்கணும், டெய்லி அப்டேட்டடாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இது வந்துட்டு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபஸ்ட்டு வந்து த ஹிந்து எடிட்டோரியல்ஸ். ஸோ இந்து எடிட்டோரியல்ஸில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டாபிக் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்தியன்ஸ் அப்ராட் போனவங்களுக்கு கவர்மெண்ட் என்னென்ன அவார்ட்ஸ் கொடுத்தாங்க, அண்ட் தென் கவர்மெண்ட்ஸ் வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து இந்தியன்ஸ் அப்ராடில் போய் கஷ்டப்படுறதெல்லாம் வந்துட்டு அட்ரஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் வந்துட்டு பிரசிடென்ஷியல் ரிப்ரைவ் வந்து இது வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவுடைய ட்ரம்ப் வந்து பதவியேற்க போகிறாரு January 20. ஸோ அவரை பற்றின விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இங்கே வந்து இப்போ நான் ஃபஸ்ட்டு டாபிக் சொல்கிறேன், இந்தியன்ஸ் அப்ராட் பற்றின விஷயம். ஸோ அதில் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம் வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காரு ரீசண்டாக. ஒரு பார்வசி பாரதிய திவாஸ் அவார்டு வந்துட்டு அவர் வந்துட்டு இனாக்ரேட் பண்ணியிருக்காரு. அந்த ஒரு என்ன சொல்கிறது நிகழ்ச்சி. ஸோ அந்த நிகழ்ச்சியில் வந்துட்டு இந்தியன்ஸ் வந்து வெளிநாட்டுக்கு போயிருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து நிறைய வந்து அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க அச்சீவ்மெண்ட் பண்ணதுக்கான அவார்ட்ஸ் வந்துட்டு கொடுக்கப்பட்டது. அது யார் வந்து கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரௌபதி முர்மு. அவங்க வந்து 27 பார்வசி பாரதிய சமன் அவார்ட்ஸ் வந்து கொடுத்தாங்க. அண்ட் இது வந்து எங்கே நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒடிசாவில் நடந்துச்சு. 3000 பேருக்கு அவங்க வந்து அக்ராஸ் 70 கண்ட்ரிஸ் 3000 பேர் அண்ட் அக்ராஸ் 70 கண்ட்ரீஸ்லேருந்து கூப்பிடப்பட்டு அவங்களுக்கு வந்து கொடுத்தாங்க இந்த அவார்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்துட்டு இந்து தரப்பில் இருந்து என்ன ஒப்பீனியன் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்து வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி அவார்ட் ஃபங்க்ஷன் நடத்துறது ரொம்ப நல்ல விஷயம். அதுவும் இல்லாமல் இந்தியன்ஸ் வெளியூருக்கு போயிட்டு அங்கே ஒர்க் பண்ணி இந்தியாவுக்காக ப்ரவுட் மூமெண்ட் கொடுக்கறதும் ஒரு நல்ல விஷயந்தான். ஆனால் வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு விஷயத்த வந்துட்டு கண்டிப்பாக வந்து அட்ரஸ் பண்ணணும். இது என்ன விஷயம்னா, ஒரு 4 விஷயம் எடுத்து வைக்கிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இந்தியன்ஸ் வந்து சவுதி அரேபியா, ஸோ அந்த மாதிரி வெஸ்ட் ஏஷியாவில் இருக்க கண்ட்ரீஸில் போகும்போது அங்கே வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. தட் இஸ் வீசா, இல்லை அங்கேருந்து இங்கே வரத்துக்கு, ஹோம்லேண்டுக்கு வரத்துக்கு என்ட்ரி கண்டிஷன்ஸ். ஸோ அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்துட்டு அவங்க வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸை வந்துட்டு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கொஞ்சம் கையில் எடுத்து அவங்க வந்து கொஞ்சம் அதை வந்து அட்ரஸ் பண்ணி அது கொஞ்சம் ஈஸி பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம இந்துலேருந்து ஒரு ஒப்பீனியன் வைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, குளோபல் கான்ஃப்ளிக்ஸு. ஸோ இது வந்து இந்தியன்ஸை ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இப்போ வந்து நிறைய வார்ஸ் அந்த மாதிரிலாம் நடக்கும்போது இந்த மாதிரி வெளிய நாட்டுக்கு போகிற இந்தியன்ஸுக்கு ரொம்ப வந்து அஃபெக்ட் ஆகிறாங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆகிறாங்க ஹோம்லேண்டில் இருக்கவங்கள விட. ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரி சேஃப்டி மெஷர்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து அது பற்றின டிஸ்கஷன்ஸ் நடத்தணும் அப்படின்றது இன்னொரு ஒப்பீனியன். நெக்ஸ்ட்டு 3வது ஒப்பீனியன் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து அதே தான், இந்த மாதிரி வந்து ஓசிஐ கார்ட்ஸ் அப்படின்றது ஒரு கார்டு, ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த கார்டு வந்துட்டு வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு வரவங்களுக்கு கொடுக்கப்படும். ஸோ இந்த கார்டு வந்துட்டு கரெக்டானவங்களுக்கு கொடுக்கணும். நீங்கள் வந்து சும்மா ப்ரிட்டெண்ட் பண்ணுற மாதிரி ஒரு பொய்யான ஆளுங்களுக்கு வந்து இது கொடுக்கக்கூடாது, இது கரெக்டான ஆளுங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றது வந்துட்டு முன் வைக்கிறாங்க. அண்ட் தென் 4வது, இதை பற்றின விஷயங்களுடைய அவேர்னஸ் வந்து கண்டிப்பாக வந்து இந்தியன்ஸுக்கு கொடுக்கப்படணும். எப்படி போகணும், எப்படி வரணும், அதோடைய சேஃப்டி மெஷர்ஸ் எவ்ரிதிங் வந்துட்டு அவங்க வந்துட்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு அவேர்னஸ் வந்துட்டு கொஞ்சம் இன்னும் நல்லா வந்து பரப்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஒய் மைக்ரேஷன் அப்படின்றது வந்துட்டு அவங்க வந்து யோசிக்கணும் அப்படின்றது சொல்கிறாங்க. அது ஏன் அப்படின்னாக்கா, இப்போ நம்ம வந்து
நம்ம நாட்டிலே வந்து எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லாததால தான் வந்து இங்கேருந்து பல மக்கள் வந்து வேறு கண்ட்ரீஸ்க்கு போயிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிலமை வரதால் ரொம்ப ப்ராப்ளம்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணாமல் இருக்கக்கூடாதுன்னா நம்மளோட இந்தியாவிலே எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு பில்ட் ஆனால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேஜரான ஒரு கன்சர்ன் வந்து உள்ளே வைக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் டேலண்டடான பர்சன் நல்லா ஷைன் ஆகிறது அப்ராடில் மோஸ்ட்லி. ஸோ அந்த டேலண்டடான பர்சன் நம்ம இந்தியாவில் வந்துட்டு இருந்து அவங்க வந்து ஷைன் ஆனாங்க, ஐ மீன் லைக் இந்தியாவை டெவலப் பண்ணாங்கன்னாக்கா இந்தியா இன்னும் ஃபாஸ்டராக டெவலப் ஆகும் அப்படின்றது இவங்களுடைய கண்ணோட்டம். இப்போது செகண்ட் டாப்பிக்கான பிரசிடெண்ட் ரிட்ரீவ். ஸோ பிரசிடெண்ட் ரிட்ரீவ்னாக்கா என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிப்ரைவ்ன்றது வந்துட்டு ஒருத்தங்களை வந்து பனிஷ் பண்ண விடாமல், ஐ மீன் லைக் ஒருத்தங்களை பனிஷ்மெண்ட்லேருந்து வெளியேற்றுறது, அது ரிப்ரைவ்னு அர்த்தம். ஸோ இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் யூஎஸ் ட்ரம்ப் பதவியேற்க போகிறார் இல்லையா, இன்னும் 5 நாளில் பதவியேற்க போகிறார், ஜனவரி 20. ஸோ அவரை பற்றின விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்னன்னா முழுக்க முழுக்க அவர் பண்ண குற்றங்கள், அதில் வந்து எவ்வளோ குற்றங்கள் வந்துட்டு அவங்க வந்து பார்த்துருக்காங்க கோர்ட்டில், அண்ட் எவ்வளோ குற்றங்கள் மீறி இருக்கு, அண்ட் என்ன வந்து தீர்ப்பு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து 4 வந்து குற்றங்கள் பண்ணியிருக்காங்க. இண்டிக்ட்மெண்ட்ஸ்னால் குற்றங்கள். ஸோ குற்றங்கள் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த 4 குற்றங்களில் ஒரு குற்றம் மட்டும்தான் பேசப்பட்டது. ஆனால் அது கூட வந்துட்டு அது வந்து ரொம்ப வந்து அது எவிடன்ஸ் இல்லாததால் அதை வந்துட்டு அவங்க வந்துட்டு ஓகேன்னு சொல்லி செட்டில் பண்ணிட்டாங்க. மீதி இருக்க 3 குற்றங்களுக்கும் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு இது இல்லை, அதை பற்றி எடுக்கவே இல்லை. ஸோ அதனால் அது வந்து அதை பற்றி பேசலை, அதுக்கான எவிடன்ஸும் சரியாக கிடைக்காததால் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போதைக்கு பிரசிடெண்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவருக்கு வந்துட்டு அன்கண்டிஷ்னல் டிஸ்சார்ஜ் வந்து கொடுத்துருக்காங்க. அன்கண்டிஷ்னல் டிஸ்சார்ஜ் அப்படின்னாக்கா இந்த மாதிரி வந்து ஒரு ஆல்ரெடி வந்து மர்டர் ஏதாவது பண்ணியிருந்தாங்க, ஆனால் வந்து அது ப்ரூவ் பண்ணப்படலை அப்படின்னும் போது அவங்கள வந்து பெயில் கொடுத்து வெளியே அனுப்புவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி அங்கேயும் வெளியே அனுப்பி விட்ருவாங்க. பட் அவங்க வந்து கூப்பிடுவாங்க இல்லையா, கூப்பிடும் போது வந்து அட்டன் பண்ணிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு பாலிசி தான் வந்துட்டு அன்கண்டிஷ்னல் டிஸ்சார்ஜ். டேர்ம் தான் வந்து அன்கண்டிஷ்னல் டிஸ்சார்ஜ். இங்கே வந்து பெயிலுன்னு சொல்லுவோம், அவங்க அப்படி சொல்லுவாங்க. அண்டு அவர் வந்து பதவியேற்க போகிற நாள் என்னென்னா ஜனவரி 28. அண்டு அவர் என்ன பண்ண போகிறாரு, இனிமேல் என்னென்னலாம் நடக்க போகுதுன்றது எதிர்பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இந்து தரப்புலேருந்து ஒப்பீனியன் வச்சுருக்காங்க. தேங்க்யூ.